So hi guys, welcome back to the channel Infinity Viewers. So இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு தரமான 8 மலையாள படங்களை பத்தி தான் பார்க்க போறோம். So இந்த 8 மலையாள படங்களுமே பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து டிஃபரண்டா தான் இருக்கும். So எட்டுமே வந்து உண்மையிலேயே என்ன சொல்லணும்னா ஸ்டோரி வைஸாவும் சரி, ஸ்கிரீன் பிளே வைஸாவும் சரி, அந்த பிளாட் வைஸாவும் சரி ரொம்பவே டிஃபரண்டான ஒரு கதை தான் சொல்லணும். ஸோ இந்த 8 மலையாள படங்கள் நான் சஜஸ்ட் பண்றேன். இதை பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் என்னன்னு நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தாங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ முடியறப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஸோ வீடியோக்குள்ள டக்குனு போயிருந்தா ஃபர்ஸ்ட் இந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபஹத் ஃபாசில் ஆக்டிங்ல ரிலீஸ் ஆன அன்னையும் ரசூலும். ஸோ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஹத் ஃபாசில் வந்து ஒரு கேப் டிரைவராக இருப்பாரு அண்ட் ஆண்ட்ரியா வந்து அவங்க வந்து ஒரு துணிக்கடையில் வேலை செய்வாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பை வந்து ரொம்பவும் அழகாக காமிச்சிருப்பாங்க. ஸோ கிளைமேக்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து என்ன சொல்றது எமோஷனலாக இருக்கும். ஸோ ஃபஹத் ஃபாசில் ஆக்டிங்காக இந்த படத்தை நீங்கள் ஒரு தடவை பார்க்கலாம். ஸோ இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டாக பார்க்க போகிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கும்பலாங்கி நைட்ஸ். ஸோ இது எனக்கு நிறைய பேர் சஜஸ்ட் பண்ண ஒரு படம். ஸோ இதுவும் நான் எதுக்கு சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபேமிலியில் இருக்கிற ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது ஒரு பிரதர்ஸ்க்கு ஒரு பிரதர்ஸோட ஃபேமிலி இருக்கும். ஸோ அவங்க ஃபேமிலியில் ஒவ்வொருத்தரோட கேரக்டருக்கும் நடக்கிற தனித்தனி கதை தான் இது. பட் ஆனால் வந்து இதில் வந்து ஒரு மெயின் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயின் பிளாட் யாரை நோக்கி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஹத் ஃபாசிலை நோக்கி இருக்கும். ஸோ எண்டுலலாம் அவரோட ஆக்டிங் வந்து பிச்சு உதறியிருப்பார். ஸோ அன்னையும் ரசூலும் மாதிரி கும்பலாங்கி நைட்ஸுக்கும் வந்து ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கிறப்போ வந்து இந்த கும்பலாங்கி நைட்ஸ் படமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஹத் ஃபாசில் ஆக்டிங்காகவே ஒரு தடவை இந்த படத்தை பார்க்கலான்னு நான் சொல்லுவேன். இந்த படம் யூடியூப்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஓடிடிஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த படத்தையும் பாருங்கள், இது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தரும். ஸோ கம்பேக் டு த தேர்ட் மூவி, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஞான் பிரகாஷன். இதுவும் வந்து ஒரு ஃபஹத் ஃபாசில் படம் தான். ஸோ இந்த 8 படத்தில் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 படம் வந்து ஃபஹத் ஃபாசிலோட படம் தான் இருக்குது. ஸோ அவர் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆக்டிங் தான் சொல்லணும். எனக்கு வந்து அவரோட ஆக்டிங் ரொம்பவே பிடிக்கும். அவர் ஆக்டிங் பார்த்து இன்ஸ்பயர்லாம் ஆயிருக்கேன் நான். மெயினாக விக்ரம் படத்தில் அவரோட கண்ணு மட்டும் தனியாக நடிக்கணும்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அதனால சொல்கிறேன். ஸோ கம்மிங் டு த நெக்ஸ்ட் மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஞான் பிரகாஷன். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஹத் ஃபாசில் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு மேல் நர்ஸாக இருப்பார். ஸோ அவரோட எய்ம் வந்து என்னென்னா இங்கிலாந்துக்கு போகணும், அப்ராடுக்கு போய் அவரோட நர்சிங்கை வந்து கண்டினியூ பண்ணணும்னு நினைப்பார். பட் ஆனால் வந்து சூழ்நிலைனால அவரால் போக முடியாது. நிக்கிலா விமல் கூட வந்து லவ்வில் வந்து விழுவார். பட் ஆனால் அவங்க அப்ராட் போயிட்டு ரிட்டர்ன் வரப்போ ஒரு இங்கிலீஷ்காரனை வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இவர் லைஃப் எப்படி சேஞ்ச் ஆச்சுன்றதை காமிப்பாங்க. ஸோ இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக தான் போகும். ஸோ இந்த படத்தையும் வந்து ஃபஹத் ஃபாசிலோட ஒரு ஆக்டிங்காக இந்த படத்தையும் நான் பார்க்கலான்றதை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ கமிங் டு த நெக்ஸ்ட் மூவி வரத்தன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வரத்தன்னா வந்து மலையாளத்தில் கெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஹத் ஃபாசில் அண்ட் ஐஸ்வர்யா லட்சுமி வந்து லீடில் நடிச்சிருப்பாங்க. ஸோ ஃபஹத் ஃபாசில் வந்து வேலை போனதுக்கப்புறம் வந்து அவரோட ஹோம் டவுனுக்கு வந்து அவங்களோட பூர்வீக சொத்தான ஒரு வீட்டில் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஹோம் டவுனில் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுவார். அதுக்கு வந்து இது பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ ஐஸ்வர்யா லட்சுமி தனியாக இருப்பாங்க. அவங்க தனியாக வீட்டில் இருக்கிறப்போ சில த்ரில்லிங்கான விஷயங்கள்லாம் நடக்கும். ஒரு விதமான ஒரு த்ரில்லர் மூவி தான் இது. ஆனால் வந்து கிளைமேக்ஸ்லாம் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து தரமாக இருக்கும் இந்த படத்தில். ஸோ அதனால வந்து இந்த படத்தை நான் சஜஸ்ட் பண்ணுவேன், வரத்தன்ங்கிற படம். ஸோ கம்மிங் டு த நெக்ஸ்ட் மூவி, இது வந்து பார்த்தீங்கன்னா லெவல் கிராஸ். ஸோ இந்த லெவல் கிராஸ் படம் லாஸ்ட் இயர் தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டோரி லைன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆசிஃப் அலி அண்ட் அமலாபால் அண்ட் சம்சுதீன் இவங்க மூணு கேரக்டர் மட்டும்தான் இருப்பாங்க. ஆசிஃப் அலி வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாலைவனம், அந்த பாலைவனத்தில் வந்து ஒரு கேட் கீப்பராக இருப்பார். அங்கே வந்து அமலாபால் வந்து இவர் மீட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். எப்படின்னா இவர் வந்து கொஞ்சம் பைத்தியம் மாதிரி ஒரு கேரக்டராக இருப்பார். அமலாபாலை மீட் பண்ணுறப்போ வந்து என்ன ஆகுனா அவங்க வந்து ட்ரெயின்லேருந்து தள்ளி விடப்பட்டாங்க அவங்க ஹஸ்பண்ட்னால அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இவர் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க வீட்டில் இருக்கிறதுக்கு இடம் கொடுப்பாரு. ஸோ அவங்க கிளாத்து இது எல்லாத்தையும் அவர்கிட்ட ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ அமலாபால் உண்மையாலுமே யார் அப்படின்றதெல்லாம் கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் காமிப்பாங்க. அண்ட் ஆசிஃப் அலி வந்து உண்மையாலுமே வந்து பைத்தியம் மாதிரி இருக்கிறாரா இல்லை இவர் வந்து ஒரு சைக்கோ கொலகாரனா அப்படின்ற மாதிரிலாம் காமிப்பாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே அமலாபாலோட ஹஸ்பண்டான சம்சுதீன் வந்து இந்த அவங்க இருக்கிற இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு விதமான ட்விஸ்ட் எல்லாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்குறப்பே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உண்மையிலேயே வந்து இந்த லெவல் கிராஸ் படம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னே சொல்லலாம். ரொம்ப
ரொம்ப மைண்டுக்கு வேலை கொடுத்த மாதிரி ஒரு படம் தான் இந்த லெவல் கிராஸ் படம். கமிங் டு த நெக்ஸ்ட் மூவி பார்த்தீங்கன்னா கோல்டு. ஸோ அந்த கோல்டு படம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து அல்ஃபோன்ஸ் புத்திரனோட டைரக்ஷனில் பிருத்விராஜ் அண்ட் நயன்தாரா அவங்க 2 பேர் நடித்த படம். ஸோ இதில் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிருத்விராஜ் வீட்டுக்கு வெளில அவர் வந்து ஒரு மொபைல் ஷாப் ரன் பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவரோட வீட்டுக்கு வெளியில் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக் வந்து நிற்கும். அந்த ட்ரக்கு ஃபுல்லாக வந்து ஸ்பீக்கராக இருக்கும். ஸோ அந்த ஸ்பீக்கர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து ஸ்பீக்கர் வடிவத்தில் கோட் பண்ணியிருப்பாங்க. அந்த கோல்டை வந்து உருக்கி அவர் சேர்த்து வச்சுட்டு இருப்பாரு. ஸோ அந்த கோல்டு கடைசியில் எப்படி வந்து எங்கே போகுது அப்படின்றது தான் வந்து இது வந்து போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண வருவாங்க இவர் வீட்டுக்கு. அதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றது ஒரு காமிக்கல் த்ரில்லர் மாதிரி கொண்டு போவாங்க. படம் ஸ்லோவாக போனாலும் ஆனால் வந்து படம் வந்து உண்மையிலேயே ஒரு தரமான கான்செப்ட், தரமான படம்னே சொல்லலாம். ஸோ அதனால வந்து இந்த கோல்டு படத்தை நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். கமிங் டு த நெக்ஸ்ட் மூவி பார்த்தீங்கன்னா கம்மட்டி படம். ஸோ இந்த கம்மட்டி படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த படம். துல்கர் அவர் வேற ஒரு டைமென்ஷனில் வந்து துல்கர் சல்மானை காமிச்சிருப்பாங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி நடிப்பாரான்னு தெரியல. அவர் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அவர் வந்து ஒரு பாடி கார்டு மாதிரி காமிப்பாங்க டெல்லியில். அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து ஒரு கால் வரும், அவரோட ஃப்ரெண்டு காணாமல் போயிட்டாங்க, அதாவது விநாயகன் அந்த ஜெயிலரில் வருவார் இல்லையா, அவர் காணாமல் போயிட்டாருன்னு சொல்லி வரும். அவரை தேடி வரப்போ ஃப்ளாஷ்பேக்கில் நடந்த ஒரு சில விஷயங்கள்லாம் இவருக்கு நினப்பில் வரும். ஸோ படம் வந்து ஒரு நான் லீனியராக போயிட்டே இருக்கும். ஃப்ளாஷ்பேக் அண்டு கரண்ட் சுச்சுவேஷன் மிக்ஸ் ஆகி போயிட்டு இருக்கும். கடைசியில் விநாயகனை கண்டுபிடிச்சாரா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட கதை. படம் லென்த்தாக இருந்தாலும் ஆக்ஷன் வைஸ், ஸ்க்ரீன் பிளே வைஸ், டைரக்ஷன் வைஸ் இந்த படம் வந்து ஒரு தரமான படமே சொல்லலாம். ஸோ அதனால வந்து இந்த கமிட்டி படத்தை வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஹாட்ஸ்டாரில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. ஸோ கமிங்ஸ் த லாஸ்ட் மூவி, இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஹத் ஃபாசில் மூவி தான். தொண்டி முதலும் திரிஷாக்ஷின்ற ஒரு மூவி. ஸோ இந்த படத்தில் வந்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அதாவது நிமிஷா சஜயன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பஸ்ஸில் போயிட்டு இருக்கப்போ இந்த படத்தோட ஹீரோயின் அவங்க பஸ்ஸில் போயிட்டு இருக்கப்போ பின்னாடி இருக்கிற ஒருத்தன் வந்து செயினை எடுத்து வாய்க்குள்ளே போட்டுருவான். அந்த வாய்க்குள்ளே போடுற திருட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஹத் ஃபாசில். ஸோ இந்த சின்ன கான்செப்டை வச்சு ஒரு படத்தை வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக எடுக்க முடியுமோ அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக எடுத்து இந்த படத்தை வந்து கொண்டு போயிருப்பாங்க. ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். இந்த படத்தையும் நான் சஜஸ்ட் பண்ணுவேன்னா ஃபஹத் ஃபாசிலோட ஆக்டிங்காகவே இந்த படத்தை வந்து பார்க்கலாம். ஸோ அதனால் வந்து இந்த படத்தை பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை சொல்லுங்கள். இப்போ நான் சஜஸ்ட் பண்ணது 8 படமே வந்து பார்த்தீங்கன்னா மலையாளம்ல நிறைய தரமான மூவிஸ் வந்திருக்கு. பட் இந்த 8 படம் வந்து எனக்கு தெரிஞ்சு இதை சஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன் நம்ம வியூவர்ஸ்க்கு. ஸோ அதனால வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த படத்தை வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த படங்கள்லாம் ஈஸியாக ஓடிடியில் அண்டு யூடியூப்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் திருப்பி நான் சொல்லிக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் மாதிரி உங்களிடம் இந்த வீடியோ பெறுவது உங்களை